இயேசுவானவர் சொன்னாரே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டும். அது ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிந்து ஓடினது. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அந்த நதி ஆண்டவரே ஆறுகளாக பிரிந்து ஓடணும். ஆண்டவரே, இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவன்கள் பிழைக்கணும். ஆண்டவரே உயிருள்ள உண்டாகணும். ஆண்டவரே அப்பா, அந்த காலை நேரத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என் உள்ளத்திலிருந்து புறப்படட்டும். ஆமென். தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னீரே. நாங்கள் வந்து உம்மிடத்துல பானம் பண்ணணும். உம்மிடத்தில் வந்து நீர் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் திடன் கொள்ளணும். இந்த மாதத்திலே நாங்கள் பலன் கொள்ளணும். நாங்கள் ஆரோக்கியப்படணும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அதற்குரிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் நிற்பது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்கள் அறிவினால் அல்ல, எங்கள் விவேகத்தினால் அல்ல, எங்கள் திறமையினால் அல்ல. நாங்கள் நிற்பது உங்கள் கிருபையினால் நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின் மிகுதியினால் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை காத்து தப்ப பண்ணினீங்களே, கடந்து வந்து எங்களை விடுவித்தீங்களே. ஆண்டவரே, எங்களை கை தூக்கி எடுத்தீங்களே. ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. அருவருப்பான விக்கிரக ஆராதனையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. பேதுருவை போல ஆண்டவரே, கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த எங்களை தூக்கி எடுத்தீரே. எங்களை அமிழ விடவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்களை அமிழ விடவே இல்லை ஐயா. உங்களுடைய மனதுருக்கம், உங்களுடைய இரக்கம் தான் இதுவரைக்கும் எங்களை தாங்கி இருக்கிறது, இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி இருக்கிறது. உங்களுடைய நாமத்திற்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாமத்திற்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சபையாக சேர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம்.